தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிரந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதனை நேரலையில் பார்க்கலாம். இன்னும் 15 விழுக்காடு இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முடிவு செய்யப்படும். இன்று இரவோ நாளை காலையோ வேட்பாளர் பட்டியல் வெளிவரும். 85% முடிஞ்சுன்னு சொல்றீங்களா? அது இன்னைக்கு நைட் வருமா இல்ல நாளைக்கு வருமா? இல்ல, எல்லாமே சேர்த்து இன்னைக்கு இரவே வருது. இன்னும் ஒரு மணி நேரத்துல அதையும் சரி பண்ணிடுவாங்க. 3 நாள் தான் இருக்கு முடியறதுக்கு. நாளைக்கு ஒரு நாள் லீவு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது. சனிக்கிழமை திங்கட்கிழமை மட்டும் தான் நாமினேஷன் பண்ணலாம். எஸ் இல்ல 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்ல நாளைக்கு மட்டும்? உங்க கேள்வி நியாயமா? காங்கிரஸ் கட்சி முதல் நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்க அகில இந்திய கட்சிங்க நிறைய ஆய்வு பண்ணுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. இப்ப பிஜேபி இன்னும் அறிவிக்கலையே, அதை பத்தி வாய் திறக்க மாட்டீங்களா? ஒரு சிக்கல் இல்ல, ஒரு பிஜேபி இது வரைக்கும் அறிவிக்கலையே, அங்க கேப்பீங்களா? அது மாதிரி கண்டிப்பா கேட்போம். சரி, கேள. தேங்க்யூ சார். அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் ஸ்ரீ மல்லிகார்ஜுன கார்கேஜி, பார்லிமெண்ட் opposition leader our Rahul Gandhi ji and senior leaders, we discussed about the candidature. 85% we decided, 15% is pending. Today we are going to decide. சார், இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கும்போது சொல்றாரு, அந்த தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் இன்னைக்கு நைட்டு ராகுல் காந்திஜி அனௌன்ஸ் பண்ணுவாரு, அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு அவர் சொன்னதான் தலைவர் ராகுல் காந்தி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியிடம் பேசியிருப்பார். இன்று இரவு வெளியிடுகிறோம். அதே போன்று இன்று இரவு வெளியிடுவோம். தேங்க்யூ. No, whatever election commission said, we have to accept. That's all. Thank you. This election commission under control of the BJP. தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று அல்லது நாளை காலை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிரந்தகை தெரிவித்திருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் ஓரளவு முழுமையாக முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் 15 விழுக்காடு மட்டுமே இறுதி செய்யும் நடவடிக்கை உள்ளது என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் செல்வபிரந்தகை பேசியிருக்கிறார். இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்திஜி அவர்கள் மற்றும் மூத்த தலைவர் பெருமக்கெல்லாம் கலந்து ஆலோசனை செய்திருக்கிறோம். ஏறக்குறைய 85 விழுக்காடு தொகுதிகளில் வேட்பாளர்களை அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 15 நாங்கள் அகில இந்திய கட்சி நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருந்ததால் தாமதம் ஏற்பட்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் செல்வபிரந்தகை குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார்.